ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்திலும் கூட நம்ம பார்த்தோம், பிரயோஜனமற்றவர்களையும் கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றார் என்பதாக சொல்லி, கிருபையாக கொடுக்கிற இந்த கிருபையின் நேரத்தில் கண்களை மூடி இந்த நேரத்தை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. உங்கள் கிருபை தான் எங்களை வாழ வைத்தது ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களுக்கு வாழவும் தெரியாது ஆண்டவரே. அப்பா, அந்த வழியிலும் கூட உடைய கிருபை நிறைந்த உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க ஏசப்பா. நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரே, புது புது கிருபையால் உங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. என் வார்த்தை அக்கினியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான அந்நிய கிரியைகள், செய்வனின் ஆவிகள், வேண்டாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்கும் போது அது அக்கினி போல் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அது அக்கினியாக இப்போதே எரித்து இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுவதாக ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கண்மலை நொறுக்கும் சம்மட்டி என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்க அன்பு பிள்ளைடைய வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் உடைய வார்த்தை என்கிற ஆண்டவரே சம்மட்டியால நொறுக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. உடைய பிள்ளைகள் கூட பேசுங்க ஆண்டவரே, சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே, இடைவிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரயோஜனம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி, அவங்க எப்படித்தான் வாழ முடியும் அப்படின்னா, ரெண்டு ரகசியங்களை மட்டும் குறித்து இன்றைக்கு நம்ம தியானிப்போம். முதலாவது பயனுள்ள நாட்கள். எடுத்து வாசிப்போமா? எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வசனத்தை கொலேசியர் 4:5 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி, அந்த எபேசியர் 5:15 எழுதப்பட்டது என்னன்னா, ஞானமற்றவர்களை போல நீங்கள் இருக்காதபடிக்கு ஞானமுள்ளவர்களாக இருந்து நாட்களை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அங்கேயும் எழுதியிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாக ஈவாக தருகிற அந்த நாட்களை நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப ஞானமாக அந்த காலத்தை நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தும் போது நாம் ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை மிகவும் அருமையாக ஞானமாக பயன்படுத்தி கொண்டதை வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு நேரம் கூட அவர் சோம்பேறியாகவே இருக்கல. அவர் சுறுசுறுப்பாக சுவிசேஷ ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் மலை மீது ஏறி ஜெபித்தார். சுவிசேஷத்தை மலை மீது ஏறி ஜனங்களுக்கு அவர் எடுத்து சென்றார். வியாதியுள்ளவர்களை தேடி சென்றார். எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை தேடி தேடி சென்று அவர் செய்தார் என்று தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் கிருபையாக கொடுக்கிற ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக
ஞானத்தோடு நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு கொலேசி சபைகளுக்கு அதே போல் எபேசு சபைகளுக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அருமையான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் என்ன சொன்னோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து உங்கள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிரஜாதிகளும் புறம்பே இருக்கிறவர்களும் உண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் உண்டு. அவங்க கூட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்களை போல நீங்கள் நேரத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ஞானமாக காலத்தை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யும், பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு தேவ மனிதர் தினந்தோறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நேரத்தை செலவிடுவாராம். அப்படி அவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவரோடு அவர் நேரத்தை செலவழிக்காமல் இருந்தால் அந்த நாள் அவருக்கு எப்படி இருக்குமா, ஒரு உபயோகமற்ற நாளாக அது மாறி விடுவதே அவர் மாறிடுவார். அப்படி காத்திருக்க முடியாத நேரத்தை கொடுக்காத நாளில் அவர் பலவீனம் உள்ளவனாக நான் அப்படியே தள்ளாடின ஒரு தோற்றம் எனக்குள்ள வந்துவிடும் என்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு புத்தி இல்லாத கன்னிகைகள் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை அவர் பாதத்திலே அமர்ந்து கொடுக்காத காரணத்தினால தான் அவங்க என்ன செய்யல, அவங்க பாத்திரத்தில் எண்ணெயை சேகரிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார்னா, புது கிருபையை நான் உங்கள் மேலே ஊற்றுவேன், புதிய அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றுவேன். அப்போ அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை ஊற்றுவாராம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை மன்னவாக போஷித்து அவர் அனுப்பினது போல இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வானத்தில் இருந்து பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தையும் அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாராம். நாம் மிகவும் கவனமாக அந்த காலத்தை பயன்படுத்தினா நம்ம பாத்திரம் என்ன செய்யும், எண்ணெயினால் அபிஷேகத்தினால் நிரம்பும். அன்றைக்கு அந்த புத்தி இல்லாத கன்னிகள் அப்படி கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணாததுனால கர்த்தருடைய வருகை அவங்க என்ன செய்தாங்க, அவங்க இழந்து போனாங்க. அவங்க பாத்திரத்தில் அவங்க என்ன செய்யலை, எண்ணெயை சேகரிக்கலை. அருமையானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படி சொல்லி நீங்கள் உங்களை அப்படியே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரை பார்த்து பேசுங்க. இசப்பா, நீங்கள் தந்த நாளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், எல்லாரே போல நான் என்ன செய்வேன், எப்படி புறம்பே இருக்கிறவர்கள் ஆமேன் பிரஜாதிகள் எப்படி இந்த நேரத்தை பயன்படுத்துகிறாங்களோ, உலகத்தார் எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதே போல நானும் பயன்படுத்துகிறேனா, அல்லது உங்களுடைய பிள்ளைங்க நான் உங்கள் சமூகத்தில் காத்திருந்து நான் நேரத்தை நினச்சேன் பயன்படுத்துகிறேனா அப்படி சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம பணம்லாம் நம்ம எவ்வளோ வருமானம் வரும்போது என்ன செய்வோம், தசம மகம் கொடுப்போம்னா 10ல் 1 அப்படி சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதை காட்டிலும் கூட நமக்கு நேரத்தில் நம்ம தசம பாகம் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்போ எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரமும் 24 நிமிடமும் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். பாருங்க, காத்திருக்க ஒரு பலன், ஆமாம், ஒரு புது பலனுக்குள்ள நம்ம ஒரு உள்ளான மனுஷன் நமக்கு என்ன செய்யுமா, நாளுக்கு நாள் அது என்ன செய்யும், பலன் அடையும். ஒரு பக்தன் இவ்விதமாக கூறுகிறார், நான் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் அப்படி கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஆன்மீக பலனை இழந்து போய் நான் நடப்பதற்கு கூட பலனற்றவனை போல தள்ளாடி போய் விடுவேன். அதாவது காற்று போன பலூனை போல் நான் என்ன செஞ்சிருவேன், நான் மாறி போய் விடுவேன். காற்று போன பலூன் ஒன்றுக்கும் உதவாது. பலூன் பார்க்கறதுக்கே என்ன செய்யும், அது நல்லாவே இருக்காது, அழகாகவே இருக்காது. நல்ல ஒரு காற்று இருக்கிற பலூனை பார்த்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க, பார்க்கறதுக்கு எப்படியும் அழகாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் நான் இல்லாத நாளில் எனக்கு எப்படி இருக்குமா, இப்படி தான் இருக்கும். நான் அப்படியே நான் 2 நாள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் என் நேரத்தை கொடுக்கலன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்களே என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி
அப்படி நிர்விசாரமாக 3 நாள் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னை சுற்றி பாவம் சூழ்ந்துகளும், என்னை சுற்றி ஒரு இனம் புரியாத சோர்வும் கூட என்னை சூழ்ந்துகளும், உலகமே என்னை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம எத்தனை மணி நேரம் அமர்ந்திருக்கிறோம் அப்படி சொல்லி நம்ம காத்திருக்கணும். பெண்களாகிய நாம், நமக்கு அதிக வேலை உண்டு, அதிக பொறுப்பு உண்டு. எது இருந்தாலும், எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ள நன்றாக துதிக்க முடியும். எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருந்தால் நிச்சயமாக நம்மளால் நினைச்ச முடியும். நம்ம கொடுக்குற தசம பாகத்திற்கு மீதி அதிகமாக நேரத்தை நம்ம கர்த்தரோடு கூட என்ன செஞ்சிருவோம், செலவு பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். ஒரு நாள் மிக கடினப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு உயர்ந்த மலை உச்சிக்கு என்ன செஞ்சிட்டாராம், ஏறி போயிட்டார். ஏறி போகும்போதே அந்த மலை உச்சியில் ஒரு கற்கள்னால ஒரு குவியலாக இருந்ததை பார்த்தாராம். பார்த்துட்டு இவர் அங்கே போய் அது பக்கத்தில் உட்காந்து மேலே இருந்து பார்க்கும்போதே மலைக்கு அடிவாரத்தில் ஒரு அழகான ஆறு ஓடிக்கொண்டே இருந்ததை பார்த்த உடனே இவர் மேலேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து அந்த ஆற்றுக்கு நேராக அவர் கல்லை எடுத்து அவர் பார்த்தார். ஒவ்வொரு கல்லாக போட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் ஒரே ஒரு கல் தான் இருந்துச்சு. அந்த ஒரு கல் அவர் என்னச்சாரு, அப்படியே உச்சி பார்த்தாரு. உச்சி கூர்ந்து கவனிக்கும் போது அது ஒரு மாணிக்க கல். இது சாதாரண கல் அல்ல, இது மாணிக்க விலையேற பெற்ற ஒரு கல் என்று சொல்லி, ஐயோ இவ்வளோ நேரமும் இவ்வளோ விலையேற பெற்ற கிடைக்காத ஒரு மாணிக்க கல்லை என் கையில் கிடச்சதுன்னு என்ன செஞ்சுட்டேன், நான் தூக்கி தண்ணிக்குள்ளே வீசிட்டேனே என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனைப்பட்டாராம். இப்படித்தான் அருமையானவர்களே, நமக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு காலங்களையும் நேரங்களையும் நம்ம என்ன செய்தோம், வீணாக்கி கொண்டே இருக்கோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாக கொடுத்த நேரத்தை நம்ம ஆண்டவருடைய நித்தியத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா, பயன்படுத்தணும். ஆவியின் வரங்களை நமக்கு அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதே ஆவியின் வரங்களை அவர் நமக்கு என்னச்சுவாரா, அவர் நமக்கு ஊற்றுவார். காத்திருக்க புதிய ஒரு அபிஷேகத்தையும் வரங்களையும் நமக்கு அவர் தந்து நம்மளை என்னச்சுவாரா, பிரகாசிக்க வைப்பார். இன்னும் கூட அவர் பாத்தில் காத்திருக்க நம்ம உள்ளான மனுஷன் உலக காரியங்கள், அநேகருக்கு உலக பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் உண்டு. அதில் கலங்கி போய்விடாத படிக்கு அந்த உள்ளான ஆத்மா நமக்கு என்ன செய்யுமா, அது பலன் உள்ளதாகவே அது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு தைரியம் நமக்குள்ளே வரும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், வீணான சண்டை. ஏன்னா அந்த நேரத்தையும் கர்த்தர் கொடுக்குற நேரத்தையும் நாட்களையும் அவங்க வீணாக செலவு பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை, வீணான சண்டை, வீணான பாடு வருது. பிறகு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவனே கர்த்தாவே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதாங்க மிகவும் ஆண்டவரை பார்த்து கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற அப்படின்னால நீங்கள் பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது இருப்பதுனால காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது பாருங்கள், ஒரு பயனுள்ள ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆவியினுடைய அனுக்கிரகம் என்னன்னா, நம்முடைய பிரயோஜனத்திற்கென்றே அந்த ஆவியின் வரங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதாவது ஒரு அபிஷேகம், ஒரு கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கும் போது அவன் ஆண்டவர் உள்ளே இருந்து நினைச்சுவார், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். அப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு இந்த மனுஷன் மூலமாக கர்த்தர் நினைச்சார், இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்தார்னா அந்த மனுஷன் பலத்தினால பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவி உள்ளே இருக்கும்போது அவருடைய கிரியை செய்யும் போது பெரிய காரியத்தை நிச்சயமாக நம்மளால் நினைச்ச முடியும், செய்து முடிக்கவே முடியும். பாருங்க, ஆவியின் வரங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே ஊற்றப்படும் போது ஆத்துமாக்களை எளிதாக என்ன செய்யலாம், சம்பாதிக்க முடியும். அன்றைக்கு எலியா மேலே கர்த்தருடைய அபிஷேகம்
அபிஷேகம் அளவில்லாமல் இருந்ததுனால அன்றைக்கு கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடிந்தது. வானத்திலிருந்து ஒரு அக்கினி வேண்டும் அப்படி சொல்லி கேட்ட மாத்திரத்தில் வானத்திலிருந்து அக்கினி விழுந்தது. கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அவர் என்ன சாரா நிரூபித்து காட்டினார். அருமையானவர்களே, நீங்களும் கூட இன்றைக்கு அந்த கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சியோடு கூட ஆண்டவரே அந்த எலியா மேலே கொடுத்த அந்த அபிஷேகம் எனக்கும் வேணும், நான் எல்லா இடமும் கூட நீங்கள் தான் தெய்வம் என்று நிரூபித்து காட்டணும் அப்படி சொல்லி தாகத்தோடு கேட்கணும். அது மட்டும் இல்லை பாருங்கள், சாத்தானுடைய ராஜ்யத்தெல்லாம் நம்ம தகர்த்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும். எப்போ அந்த ஆவியான ஒரு மனுஷர்களை இருக்கும்போது மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், அவ்விதமாக செய்ய முடியும். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும், பிரயோஜனமாக நான் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. அப்போ அருமையானவர்களை, இன்றைக்கு கூட எசப்பா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மறுபிறப்பு நான் பிறந்திருக்கேன், மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் நன்றாக எனக்கு தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு உங்கள் பரிசுத்த ஆவியால் என்ன நிரப்புங்க. வாஞ்சை உள்ளவன் நினைச்சவன் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நினைச்சுவார், உங்களை நான் ஊற்றுவேன், உங்களை அபிஷேகம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. மாறி சரியில்லாம் அப்படிங்கிற ஒரு பக்தன் சொல்கிறாரு, 1000 பிரசங்கங்களை காட்டிலும் ஒரு அற்புதம் என்ன செய்யும், ஆயிரக்கணக்கான பிரஜாதியாரை கர்த்தரோட கூட்டி சேர்க்கும். அப்போ எப்போ அற்புதம் நடக்கும் அப்படின்னா ஆவியில் நம்ம என்ன செய்யணுமா, அனலாக இருக்கணும். எப்பவும் ஆவியில் அனலாக இருக்கணும். ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். அந்த ஆவிக்குள்ளே அந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு அது நன்றாக தெரியும். அந்த அனுபவம் இருக்கிறவனுக்கு எப்போவும் தெரிந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியான எப்போதும் ஒரு புது அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார். துதி சத்தம் எழும்பி கொண்டே இருக்கும். அந்த இருதயமாக பலிபீடத்திலிருந்து துதி சத்தம் எழும்பும். அந்த துதி சத்தம் இல்லை அப்படின்னா அணைந்து போகிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருப்போம், நம்ம சோர்ந்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. அப்போ எப்பவும் நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும் பாருங்கள். எப்பவும் ஹல்லேலூயா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாயிலிருந்து என்ன செஞ்சிருவேன், வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைகள் ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது, அவித்து போடக்கூடாது. எப்போதும் அது பற்றி எரியணும் பாருங்கள். அனலாக இருக்கணும். ஒரு அடுப்பில் தீ எரியுதுன்னா அவங்க அணைய போகிற நேரத்தில் இன்னொரு விறகு வச்சு தூண்டி வைப்பாங்க. அப்படி வைக்க தான் அது பிரயாசப்படாமல் அனலாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே நமக்கு தான் 9 ஆவியின் வரங்களையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை நம்ம வாசித்து பார்த்தோமே ஆனால் ஆவியின் வரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இருக்குது. நம்ம இந்த ஆவியின் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் நம்ம வாழ்க்கையும் பிரயோஜனம் உள்ளதாக மாறும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் வல்லமை உள்ளதாக அங்கே மாற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த ஆவியின் வரங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இப்போதும் கூட ஆண்டவரே நீங்கள் ஒரு விசை இப்படி ஆவியின் வரங்களினால் என்ன நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? ஆவியின் வரங்களை நன்றாக இதை வாசித்து நம்ம அறிந்தோமானால் ஆவியின் வரங்கள் 9 வரங்கள் பாருங்க. ஒவ்வொரு வரத்தையும் ஆண்டவரே எனக்கு ஊற்றுங்க ஐயா, எனக்கு இந்த வரத்தை நீங்கள் என்னச்சிங்க என் மேலே ஊற்றுங்க அப்படி சொல்லி. ஹல்லேலூயா. அந்த குணமாக்கும் வரோம், தீர்க்க தரிசனம் வரோம், இன்னும் கூட அசுத்த ஆவிகள் என்னச்சு அலறடித்து ஓடக்கூடிய ஒரு வரங்கள். விசுவாசத்தில் மிகவும் குறைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்போதே அவங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு வரம், அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வரம், அந்நிய பாசைகளை பேசக்கூடிய வரங்கள். இப்படிப்பட்ட வரங்கள்னால் நம்மளை கர்த்தர் நினைச்சாரான் நிரப்புவதற்காகத்தான் நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வரங்களையும் ஆண்டவரே இன்றைக்கு அந்த வரங்களினால் என்ன நிரப்புங்க, இன்றைக்கு இந்த வரங்களினால் நிரப்புங்க என்று சொல்லி ஆமென். இந்த வரங்களினால் நம்ம என்ன செய்ய வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம எப்போதும் கேட்கணும், எப்பா எனக்கு இந்த ஆவியின் வரங்கள்னால் என்ன வழங்குறீங்கப்பா, எனக்கு இந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும். நீங்கள் வாஞ்சிக்கும் போது நீங்கள் செபிக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும்
வந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகத்தாலும் நிரப்பப்படணுமப்பா. அக்கினி அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல நம்ம மேலே அவர் அமருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுங்க. அந்த விண்ணக காற்று, அந்த பரலோக காற்று என் மேலே வீச செய்யுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்கும்போது ஒரு கீழ்காற்று தான் கர்த்தர் வீச பண்ணினார். நன்மை செய்யக்கூடாத படிக்கு, அற்புதங்கள் செய்யக்கூடாத படிக்கு என் கரம் குறுகி போய் விட்டதோ என்று சொல்லி மோசேயை பார்த்து கேட்டார். நீங்களும் கூட இன்றைக்கு ஒரு அவிசுவாசத்தோடு கூட ஆமென் இது எனக்கு எப்படி ஆகும், என்ன ஆகும் என்று சொல்லி நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கீங்க. அன்றைக்கு அந்த மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார் அல்லவா, ஆமென், நன்மை செய்யக்கூடாத படிக்கு என் கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார். காடைகள் எங்கிருந்தோ வந்து விழுந்து அங்கே குவிந்ததை பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது முதல் தடங்களுக்கு முன்பதாக செங்கடல் குறுக்காக நின்று கொண்டிருந்தது. அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்த மாத்திரத்தில் அவங்க நடப்பதற்கு கஷ்டப்பட்டு நடப்பாங்க என்று சொல்லி கர்த்தர் ஒரு கீழ் காற்றை வீச பண்ணினார். அவர் கீழ் காற்றை வீசும் போது அந்த இடம் சகதி சேருமா இருந்ததுன்னா உலர பண்ணினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணுவேன் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒரே காரியம், எப்போது நான் ஆவியில் அனலாக இருக்கணும் ஐயா, நான் குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடாது, உலகத்தாரை போல உலக என்னை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய பாதத்தை காத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வரங்களினால் உங்களை நான் அலங்கரிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. இன்னும் கூட எலியா வந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகும்போது எலிசா பின்னால் போகிறார் பாருங்க. அந்த யோர்தான் நதி பக்கத்தில் போகவும் எப்போதும் அவருடைய வாஞ்சை அப்படித்தான். ஒரு நாள் வருகிற வாஞ்சை அல்ல, ஒரு நாள் எடுக்கிற முடிவல்ல. ஒவ்வொரு நாளும் எலியா கூட போகும்போது எலிசா இப்படி தான் நினச்சிட்டு போயிருப்பார். எலியாவுக்குள்ளே வரோம், நமக்கு இருந்தால் நம்ம எப்படி வல்லமையாக கர்த்தரை பயன்படுத்துவார், ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருப்பேனே என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருந்திருப்பார். அவர் நினைத்தது போலவே ஒரு நாள் எலியா கூட அந்த சால் மேலே விழுந்தோடனே அந்த எலியாவின் ஆவி எலிசாவுக்குள்ள வந்தது. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவர் திரும்பி வரும்போது அந்த யோர்தான் நதியை எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சாலை அடித்த மாத்திரத்தில் அது ரெண்டாக பிளந்தது. எல்லாரும் பார்த்தாங்க. ஆமென், எலியாவின் ஆவி எலிசாவுக்குள்ள வந்தது. இவர் வரும்போது எந்த ஆவியும் வரல, திரும்பி வரும்போது இந்த எலியாவின் ஆவி இவருக்குள்ள வந்தது. எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் கூட அங்கே நின்ற எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாரும் காலில் விழுந்து பணிந்து வணங்கினாங்க. அது மட்டுமல்ல, அங்கே உள்ள ஜனங்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜனம் அவங்கள பார்த்து இவருக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கிறது, இவர் எதை சொன்னாலும் அங்கே நடக்கும், இவர் மூலமாக அற்புதங்கள் நடக்கும்னு விசுவாசித்த அப்படின்னால ஜனங்கள் ஒரு கிராமத்து மக்கள் ஓடி வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்டணத்தில் குடியிருப்பதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது, இந்த இடம் குடியிருப்புக்கு நல்லா இருக்குது, ஆனால் தண்ணி வந்து கெட்டதாக இருக்கிறது, இந்த இடம் பாழான இடமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு மாற்றித்தாங்க அப்படி சொல்லி கேட்க. ஏன் சொன்னாங்க? கர்த்தருடைய எலியாவின் ஆவி அவருக்கு இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க பாருங்க. அவர் பார்த்தாரு, ஒரு தோண்டியை எடுத்துட்டு வாங்க, அந்த தோண்டியில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொன்னார். அவங்க அதே போல் செய்தாங்க. அந்த உப்பை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அவர் சொன்னார், அந்த எலிசா, இனி இந்த தண்ணி என்ன செய்யுது, இது ஆரோக்கியமாயிற்று, இந்த தண்ணி எப்படி ஆயிற்று, ஆரோக்கியமாயிற்று, இதை குடித்தா நீங்கள் இனிமேல் யாரும் நினச்ச மாட்டீங்க, சாக மாட்டீங்க அப்படி சொன்னார். இந்த இடமும் இனி பாழான இடம் இல்லை, இது நல்ல இடமா மாறிட்டு அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதெல்லாம் கெட்டு போய் இருக்கிறதோ, ஐயோ நிலம் விவசாயம் பண்ணுறதுக்கு கூட எங்கமே எனக்கு இருக்கிற தண்ணீர் வந்து என்ன சொல்ல நிலம் பாழாக இருக்கிறது என்று வேதனையோடு இருக்கீங்களோ, எவ்வளோ பணம் செலவழித்தும் கூட ஆமீன் அதோட பலனை நான் முழுமையாக எடுக்க முடியவில்லை என்று வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் நிலத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமாம், எவ்வளோ அடி ஆழம் போட்டாலும் தண்ணீர் வரமாட்டாங்க, எனக்கு தண்ணியே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு ஒரு நீருற்றை நான் உனக்கு ஊற பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு புதிய நீருற்றை நீ காண்பா என்று கர்த்தர் உனக்கு
வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிருபையின் பாத்திரமாக உங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் மட்டுமல்ல, நீங்கள் எஜமானுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பாத்திரம். இப்பொழுதே கர்த்தர் உங்களை நினைச்சாரு, ஒரு அக்கினினால நான் அபிஷேகம் பண்ணுவேன். அன்னைக்கு எலியாவின் அபிஷேகம், எலியாவின் ஆவி அந்த எலிசா மேலே இருந்ததுனால எவ்வளவு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு எலியாவிலும் பெரியவர் உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்து நின்று கொண்டிருக்கிறார். எலியாவின் தேவன், எலியாவுக்கு கொடுத்த எலியாவை நிரப்பின தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி, அவருடைய அபிஷேகம், அந்த எலியாவின் அபிஷேகத்தை பார்க்கலாம். பல ஆயிரம் மடங்கு அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய ஆவிக்குள்ளானேங்கும் போது அந்த ஆவி நமக்குள்ள இறங்கும் போது உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியம் சாதிக்க முடியும். ஏசாயா 60:1 சொல்லப்பட்டதன்படி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல ஊதித்தது. ஹல்லேலூயா. அப்போ பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவதாக நம்ம காலத்தை ஞானமாக நாம் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக ஒரு பயனுள்ள அபிஷேகம் எனக்கு வேணும், ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும், என்னை நிரப்புங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஓ மேலே அவர் ஊற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் இதுவரைக்கும் நீங்கள் தந்த நாட்களையும் காலத்தை நான் வீணாக்கி விட்டேன். காலத்தின் அருமையை அறிந்து வாழாமல் நான் கண்ணீர் வடிப்பா என்று பாடலெல்லாம் பாடுவேன் அப்பா. ஆனால் என் வாழ்க்கையில் நான் அதை கொஞ்சம் கூட பயன்படுத்தலை. இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுப்பீங்களா? எதற்காக உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு செய்து கொண்டு இருக்கீங்க? பெற்றோர்களே, நீங்கள் எதற்காக நேரத்தை செலவு பண்ணுதீங்க? எதற்காக? கர்த்தர் ஒவ்வொரு நேரத்தையும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். காலையில் இருந்து இரவு வரைக்கும் அவர் கிருபையாக தருகிற நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துதீங்க? உங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களா? ஹல்லேலூயா. ஞானமாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த உச்சிக்கு மலை மேலே ஏறி சென்ற மனிதர் எல்லாம் மாணிக்க கல்லையும் வீசிவிட்டு கண்ணீரோடு கதறலோடு ஏக்கத்தோடு பார்த்தது போல கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்ட நிலைமையில அன்றைக்கு புத்தியில்லாத கண்ணிகள் நின்றது போல நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எசப்பா, இது வரைக்கும் நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தலப்பா. நான் உலகத்துக்கும் நேரத்தை செலவு பண்ணுவேன். உலக ஆசைக்கும் உலக காரியத்துக்கும் நான் நேரத்தை செலவு பண்ணுவேன். கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயுமாக இல்லை, முழுவதுமாக ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் காத்துரு. 2.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். இடைவிடாமல் ஆண்டவரை துதிப்பேன். தாழ்வில் நினைத்த தேவனை நான் துதிக்காமல் எப்படி இருப்பேன்? என்னை நினைத்தாரே என்று துதி மகளே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஆமென். எவ்வளவு ஒரு தாழ்மையான நிலையில், எப்படி ஒரு தாழ்மையான நிலையில் நீ கண்ணீரோடு ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்து கொண்டிருந்த உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை உருவாக்கி நான் உயர்த்தி வைத்திருக்கிறேனே. நீ எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறாய், எவ்வளோ நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறாய் என்று சொல்லி உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஒப்புக்கொடு மகளே, ஒப்புக்கொடு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஒரு அக்கினி அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இன்றைக்கே ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. ஒரு அக்கினி அபிஷேகம் எங்கள் பிள்ளை மேலே இறங்கட்டும் ஐயா. ஒரு அக்கினி அபிஷேகம் அவளை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. எலியாவின் தேவனிலும் பெரியவர் அப்பா. எலியாவை காட்டிலும் பெரியவர். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இறங்கி வந்து உலாவுகிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே வயதானவர் வரைக்கும் கூட உங்கள் அக்கினி அபிஷேகத்தினால எங்கள் பிள்ளைகளை ஊற்றி நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபையின் நேரத்தில் அளவில்லாத ஒரு கிருபையும் அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. வழியே இல்லாத பிள்ளைகளுக்கு புதிய வழியை திறந்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக
செய்ததற்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அநேக வேளையில நேரத்தை வீணாக செலவழிக்க வைக்கிற எல்லா சாத்தானின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்ட அவிழ்ப்பீராக ஆண்டவரே, அவிழ்ப்பீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறதற்காக நன்றி. இடைபடுங்கப்பா, இடைபடுங்க ஆண்டவரே. எல்லா இருள் சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு அக்கினி அபிஷேகத்தை என்ன நிரப்புங்க என்று சொல்லி கேளு, நிரப்புங்க என்று சொல்லி கேளு. ரீ கமா ரீ ஷானா ரமன்ச்சு. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளை கத்தனை எரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமேன். எந்த காரியங்கள் மூலமாக எங்கள் பிள்ளைகள் பலவீனத்தோடு கூட ஆண்டவரே, ஆமேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி நோயோடு கூட கலங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் மேலே உடைய கையை வைத்து இப்போதே நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. பாழான நிலம், பாழான வீடு, பாழான வாழ்க்கையை இப்பொழுது நான் ஆரோக்கியமாக்கினேன் என்று அன்றைக்கு எலிசா அந்த ஜனங்களுக்கு கொடுத்தது போல இந்த அன்பு பிள்ளைகள் கூட நீங்கள் சொல்லுகிறதுக்காக நன்றி. நான் உன்னை குணமாக்கினேன். உன் பாழான குடும்பத்தை, பாழான இடத்தை ஆமென் ஆசீர்வாதமான இடமாக நான் மாற்றி விட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதெல்லாம் எங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் ஐயோ கெட்டு போய் விட்டது, இனி இதுக்கு ஒரு ருசி வருமா, இது இனி மதுரமாக மாறுமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைய கசந்து போன வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் மதுரமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. பிரிந்த குடும்பங்களை ஆமீன் ஒன்று சேர்க்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். வீட்டுக்களை உலாவினதற்காக நன்றி. வீட்டை சுற்றி வேலை அனுப்புகிறாங்க. இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் பிள்ளைகளோட பேசினதற்காக நன்றி. எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டுமே அப்பா. இவர்களை வர்த்திக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவீராக. நான் உங்களை செழிப்படைய பண்ணுவேன் என்று சொன்னேன். அந்த செழிப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகள் கிடைத்து எங்கள் பிள்ளைகள் சந்தோஷம் அடைய செய்ய போகிறதுக்காக நன்றி. குடும்பத்தில் தேவ கிருபையும் தேவ அனுக்கிரகமும் இறங்கினதற்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் எங்கள் சிறு பிள்ளைகளை இன்னைக்கு நிறைத்ததற்காக நன்றி அப்பா. இந்த அக்கினி அபிஷேகம் சூழ்ந்ததுக்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.